பாஜகவின் பி டீம் பினராயி விஜயன், கேரளா மேற்கு வங்கத்தில் மோடியின் திட்டம் என்ன? 5 மாநில தேர்தல் திருவிழா களை கட்டியிருக்கிற நிலையில மேற்கு வங்கத்து மேலையும் கேரளா மேலையும் பாஜக முழு கவனம் செலுத்துறதா சொல்லப்படுது. கேரளாவில் ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமா தேர்தல் நடக்க போகுது. மேற்கு வங்கத்தில் தமிழ்நாட்டோட சேர்ந்த முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதியும் 2ஆம் கட்ட தேர்தல் ஏப்ரல் 29ஆம் தேதியும் நடக்க போகுது. கேரளாவில் கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளோட இருமுனை போட்டி நிலவுதுன்னு பார்க்கப்படுற சூழ்நிலையில பாஜகவும் தன்னோட பலத்தை காட்ட முயற்சிக்குது. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் பாஜக இடையில நேரடி போட்டி நிலவர சூழல்ல ஆட்சியை பிடிக்கிறதுல பாஜக தீவிரம் காட்டிட்டு வருது. கேரளாவில் பாஜகவின் பி டீமா கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குன்னு எதன் அடிப்படையில் ராகுல் காந்தி சொல்றாரு? மேற்கு வங்கத்தில் மமதா ஆட்சி மாற்றப்படுமா? அதுக்காக பாஜக வகுக்கிற தேர்தல் வியூகங்களுக்கு பலன் இருக்குமா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். கேரளாவில் 9ஆம் தேதி நடக்க போற சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அம்மாநில அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு இருக்காங்க. கேரளாவில் மொத்தம் 140 தொகுதிகள் இருக்கு. 2016 மற்றும் 2021 ஆகிய இரு தேர்தல்களில் தொடர்ச்சியா வெற்றி பெற்று ஆட்சியில இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி. இப்போ 3வது முறையா ஆட்சியை தக்க வைக்கணும்னு தோழர்கள் முயற்சி செஞ்சுட்டு வராங்க. 2021 சட்டப்பேரவை தேர்தல் அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி 99 தொகுதிகளில் வெற்றி பெற்றுச்சு. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 41 இடங்களை பெற்று எதிர்க்கட்சி வரிசையில உட்கார்ந்துச்சு. இந்த நிலையில தான் 10 ஆண்டுக்கு பிறகு கேரளாவில் மறுபடியும் ஆட்சியை பிடிக்கணுங்கிற முயற்சியில காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி களத்துல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த தேர்தலில் இடது ஜனநாயக முன்னணி, ஐக்கிய ஜனநாயக முன்னணி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆகிய 3 அணிகள் களத்துல இருக்காங்க. கேரளாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பினராயி விஜயனையும் கம்யூனிஸ்ட் கட்சியையும் கடுமையா சாடினார். இந்த தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பாஜகவும் ரகசிய கூட்டணியில இருக்கணும், இந்த ரகசிய கூட்டணிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையேதான் நேரடி போட்டி இருக்கிறதா பேசியிருக்காரு ராகுல். கம்யூனிஸ்ட் கட்சியும் பாஜகவும் ரகசிய கூட்டணியில இருக்குன்னு சொன்னதுக்கான காரணத்தையும் தன்னோட பிரச்சாரத்துல சொல்லியிருக்காரு. என் மேல அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா 36 வழக்குகள் போடப்பட்டுச்சு. 55 மணி நேரம் இடைவிடாம என்கிட்ட விசாரணை நடத்தினாங்க. ஆனா கேரளாவில் ஊழல்ல திளைத்து வர கம்யூனிஸ்ட் தலைமை மேல மத்திய அரசு எந்த விசாரணையும் நடத்தல. பினராயிக்கு மற்ற எதிர்க்கட்சி மாநில முதல்வர்கள் மாதிரியான நெருக்கடிகளையோ அழுத்தங்களையோ மத்திய அரசு தரலன்னு பேசியிருக்காரு ராகுல். பாலக்காட்டில் பிரதமர் மோடி பிரச்சாரம் செஞ்சப்போ சபரிமலை ஊழல் தொடர்பா ஒரு வார்த்தை கூட அவர் பேசலன்னும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காகவே அவர் தங்க விவகாரத்துல மௌனமா இருக்காருன்னும் ராகுல் குற்றம் சாட்டியிருக்காரு. உலக அரங்குல பிரதமர் மோடியை எப்படி ட்ரம்ப் கட்டுப்படுத்துறாரோ அதே மாதிரி கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை பிரதமர் மோடி கட்டுப்படுத்துறாருன்னு விமர்சிச்சிருக்காரு. ராகுலோட குற்றச்சாட்டை மறுத்த பினராயி விஜயன் காங்கிரஸ் கட்சியும் பாஜகவும் தான் பி டீம்னு பதில் சொல்லியிருக்காரு. மேற்கு வங்கத்துல இந்த முறை ஆட்சியை பிடிச்சே தீரணும்ன்ற லட்சியத்தோட மோடியும் அமித்ஷாவும் பாஜகவுக்கு பல வியூகங்களை வகுத்து அவங்களே நேரடியா அதை கண்காணிக்கவும் செய்யறாங்கன்னு சொல்லப்படுது. 2011 வரை மேற்கு வங்கத்துல மிகப்பெரிய சக்தியா இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி சரிவை சந்திக்க மெல்ல மெல்ல பாஜக வளர்ந்த நிலையில மேற்கு வங்கத்துல இப்போ பாஜக பிரதான எதிர்க்கட்சியா இருக்கு. இந்த மாநிலத்துல 294 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கு. 2021 தேர்தலில் 290 தொகுதியில் போட்டியிட்ட மமதா பானர்ஜியோட திரிணாமுல் காங்கிரஸ் 215 தொகுதிகளில் வெற்றி பெற்றுச்சு. பாஜக 77 தொகுதியில் வென்று பிரதான எதிர்க்கட்சியா உயர்ந்துச்சு. அந்த தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் 48.02% வாக்குகளையும் பாஜக 37.97% வாக்குகளையும் பெற்றுச்சு. 2024 நாடாளுமன்ற தேர்தலப்போ திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 46.2% வாக்குகளையும் பாஜக 39.1% வாக்குகளையும் வாங்கியிருந்துச்சு. 2026 தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் பாஜக இடையில நேரடி போட்டி நிலவுது. திரிணாமுல் காங்கிரஸும் பாஜகவும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வச்சிட்டு வராங்க. வெளி மாநிலத்தவரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க தேர்தல் ஆணையத்தோட சேர்ந்து பாஜக முயற்சி செய்துங்கிற விமர்சனங்களை தொடர்ச்சியா முன்வைக்கிறாங்க மமதா பானர்ஜி.
எஸ்ஐஆர் பணிகள்ல தங்களுக்கு சாதகமான வாக்காளர்கள் பலர் நீக்கப்பட்டிருக்காங்கன்ற குற்றச்சாட்டையும் திரிணாமுல் முன்வைக்குது. மமதா பானர்ஜி அரசுக்கு எதிராக ஒரு குற்றப்பத்திரிகையை தேர்தல் பிரச்சாரத்தில் வெளியிட்டிருக்காரு அமித்ஷா. மமதாவோட 15 ஆண்டுகால ஆட்சியில ரவுடிசம், லஞ்சம் உள்ளிட்டவைகளால மேற்கு வங்க மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பல ஆதாரங்களை தன்னோட குற்றச்சாட்டுல முன் வச்சிருக்காரு அமித்ஷா. 2014 மோடி பிரதமரான பிறகு பாஜக ஆட்சியை அமைக்காத பல மாநிலங்கள்ல பாஜக ஆட்சி ஏற்பட்டுச்சு. ஆனா தென் மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்கள் பாஜகவுக்கு ரொம்பவே சவாலாவே தொடர்ந்துட்டு இருக்கு. அதே போல மேற்கு வங்கமும் பெரும் சவாலா கொடுத்தாலும் பாஜக தன்னோட அபார வளர்ச்சியை அங்க பதிவு செஞ்சிருக்கு. 77 எம்எல்ஏக்களோட வலுவான எதிர்க்கட்சியா இருக்கிற பாஜக கேரளாவில் இருக்கிற கம்யூனிஸ்டுகளோட ஒவ்வொரு தேர்தலையும் தோத்துக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் ஜெயிச்சு கேரளாவில் தன்னோட அரசியல் கணக்கை துவங்கி இருக்கிற பாஜக சபரிமலையில் பெண்கள் தரிசன விவகாரத்தை 2024 தேர்தலில் பெரிய பிரச்சாரமா முன்னெடுக்க அது கை கொடுக்கல. இப்போ எடுத்திருக்கிற சபரிமலை தங்க மோசடி விவகாரம் பாஜகவுக்கு கை கொடுக்குமாங்கிறத தேர்தல் முடிவுகள் தான் சொல்லணும்.